ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். உங்களுடைய ஒர்க் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதே நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருந்தீங்கன்னா காலை ஒரு 8 9 மணிக்கு போவீங்க, சாயந்தரம் ஒரு 4 5 மணிக்கு வந்துடுவீங்க. அதிகபட்சம் ஸ்டடீஸ் இருந்தாலுமே ஒரு 6 மணிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு திரும்பி வீட்டில் படிக்கணும். அது நமக்கு அப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது நம்ம லைஃப் எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு தான் பார்க்கணும். பர்சனலாக என்னை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு காலைல ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 9:30 தான். என்னப்பா 9:30 தான் சொல்கிறேன், பட் நைட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி தான். அந்த 10 மணி வரைக்கும் என்ன பிரச்சனை, நான் வேலை பார்க்குறது ஒரு ஷோரூம். ஸோ உங்களால் வெளியே போக முடியாது. நீங்கள் உள்ளேயே இருக்கணும். உள்ளேயே இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளேயே இருக்கணும். நம்ம வெளிய போய் என்னதான் ஒரு என்ன சொல்றது, இயற்கை காத்த கூட வாங்க முடியாது. உள்ளேயே இருக்கிறது எவ்வளோ ப்ரெஷர் ஆகும் அப்படிங்கிறது, அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்னப்பா ஏசியில் உள்ளேயே ஜாலியா இருக்கம்பாங்க. பட் ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. ஏசிலேயே நீங்கள் மேனேஜர், உங்க சக காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இருப்பாய்ங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாரும், கொலீக்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் காலைலேருந்து நைட் வரைக்கும் போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போகும். அதுபோக கஸ்டமர்ஸ், அதுபோக பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு அந்த சேல் ப்ரெஷர், உங்களுக்கு அந்த டார்கெட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்கணும், உங்கள் வேலையும் பார்க்கணும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இவ்வளோ யோசிச்சுட்டு 10 மணிக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்டா வீட்டில் சொல்கிற ஒரே வார்த்தை, "செல்லு பார்க்காத தூங்கு டேய், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லையாடா, காலையிலேயே எந்திரிக்க முடியாது." ஏன்னா காலைலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கனால நைட்டு நல்லா தூக்கம் தான் வரும். காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. அப்படியே நம்ம எந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி திரும்பி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின், ஒரு ரேட் ரேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு பர்சனலாக எனக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் சில பேரோட லைஃப்லாம் பார்த்துருக்கேன். நான் சென்னை போயிட்டுருக்கும்போது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். அந்த செங்கல்பட்டு, அந்த மதுரா, அந்த அவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்ரு ஏரியாவில் புத்தூர் அந்த மாதிரி, நான் மேல்மருவத்தூர் அந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவில் காலைல 4 மணிக்கு 4:30க்கு இந்த தூத்துக்குடி சைடுலேருந்து, தூத்துக்குடி கோவில்பட்டி சைட்லேருந்து போகிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 மணி 4:30 ட்ரெயினுக்கு அங்கே ஆட்கள் ஏறுவாங்க. அங்கே எம்ப்ளாயீஸ் ஏறுவாங்க. பசங்க, நல்ல நல்ல பசங்க, பாவம் எல்லாம் நியூலி மேரிட் ஆயிருக்கும். லேடீஸ் எல்லாரும் ஏறுவாங்க. தூக்கத்தோட காலையிலேயே நல்லா குளிச்சு கிளிச்சு பட்டைய கிட்டைய போட்டு வந்து ஏறுவாங்க. பட் அதே மாதிரி பாருங்க, ட்ராவல் பண்ணி 7 மணி 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு, திரும்பி நைட் அதே மாதிரி 10 மணிக்கு வீட்டுக்கு போய் திரும்பி 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறாங்க. இவங்கலாம் எதுக்காக ஓடுறாங்க? எதுக்காக இந்த ஒர்க் லைஃப்ல பண்றாங்கன்னா, கண்டிப்பா டெஃபினெட்லி நம்ம போன வீடியோல பேசின மாரி மணி. மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்டு. நான் திரும்பவும் சொல்றேன். பணம் வந்து உங்களுக்கு விடையை கொடுக்காது. பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்காது. பட் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ, எதெல்லாம் உங்களுக்கு தீர்வ கொடுக்குமோ, அதுக்கெல்லாம் முக்காவாசி பணம் தான் தேவை. அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ சும்மா நான் வீடியோ போடணும், எனக்கு வியூஸ் போகணும், சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நான் சொல்ல வர உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அந்த பணத்துக்காக தான், ஏதோ ஒரு நீட்டுக்காக தான் நம்ம இந்த வேலை பிடிக்காம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒர்க் லைஃப்ங்கிறது நம்ம நினச்ச மாதிரி இல்ல. ஓகேவா? சில பேருக்கு ஒர்க்காலிக்கா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு இசையோ, ஒரு ஸ்போர்ட்ஸ், அதில் வந்து வெறித்தனமா வேலை பார்க்கலாம். காலைல எந்திச்சி ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் அவங்க காம்படிஷன், அவங்க விருப்பம். பட் பிடிக்காம ஒரு வேலைய ஏதோ ஒரு நீடுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா? அத விட கொடுமை இந்த உலகத்தில எதுவுமே இல்ல. அது என்ன பொறுத்த மட்டும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க. அது உங்களுக்கு கான்டெக்ட் ஆகும் நான் நம்புறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ரேட் ரேஸ்லேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா மனி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தயவுசெய்து நீங்க பார்க்குற வேலைய விட்றாதீங்க. அந்த வேலையிலேருந்து வர காசுல தயவுசெய்து சின்ன அமௌண்ட்ட சேவிங்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலிய பார்த்துக்கிற மாரி ஒரு சேவிங்ஸ கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த மனி வந்தாலே உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் கான்ஃபிடென்ட் வந்துரும். அந்த மணி இல்லாம நம்ம நாளைக்கு என்ன பண்ண, 1ஆம் தேதி எப்படி இஎம்ஐ கட்ட, எப்படி பில்லு கட்ட, ஸ்கூல் ஃபீஸ் கட்டன்னு இருக்கும். நம்மகிட்ட மணி ஒரு அக்கௌண்ட்ல சேவிங்ஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் லம்ப் சம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிப்போம். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஸோ மணி அந்த ஃப்ரீடம், யோசிக்கிறதுல கூட, திங்க் பண்றதுல கூட அந்த மணி அந்த ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் நான் புக்கு படிச்சு உங்கள்ட்ட பேசுறேன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு 23 வயசுல நான் பட்ட அறிவ, நான் பார்த்த அறிவ வச்சு உங்களுக்கு பேசுறேன். ஸோ நான் பார்க்குற வேலை பர்சனலா எனக்கு பிடிக்குமா கேட்டா, ஓப்பனா சொல்றேன், எனக்கு பிடிக்காது. நான் பார்க்குற வேலை சுத்தமா எனக்கு பிடிக்காது. அந்த என்விரான்மெண்ட்டே எனக்கு பிடிக்காது தான். பட் ஏதோ ஒரு நீடுக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து காசு வருது. அந்த காசு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால போய்க்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த நிலைமைய எல்லாரும் மாத்தணும். நீங்களும் மாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் பல வகையாக பிரிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வேலையில நீங்கள் பல நேரம் ஒர்க் பண்ணுறது ஒண்ணு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலை, பிடிக்காத வேலைய, உங்களுக்கு வேலை பிடிக்கல, இல்ல அப்கிரேட் ஆக போல, இல்ல முன்னேற பிடிக்கல. பட் ஆனால் அதில் காசுக்காக மட்டும் தான் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைய ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். பட் இருக்கிற வேலைய விட்டுறாதீங்க. இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருக்கா, நீங்கள் அதிலேயே நல்லா அப்கிரேட் பண்ணலாம். அதிலேயே நல்லா ஸ்கில் செட்ட மெயின்டெயின் பண்ணலாம். நீங்கள் அதிலேயே ஹையர் பொசிஷன்ஸ் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஹையர் பொசிஷன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்கான்னு, அப்படி கிடையாது. ப்ரெஷர் அதிகமாகும். பட் சேலரியும் அதிகமாகும். அதுவும் உண்மை தான். ஸோ கண்டிப்பா பிளான் பண்ணி லைஃப்ல பெஸ்ட்டான திங்ஸை பாருங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்க மாட்டேன். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல
நீங்க பார்க்குற வேலையில இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா ஓகே. நம்ம இப்போதைக்கு நிலைமை நம்ம சரியில்ல தான். பட் நம்ம மாத்தணும்னா கண்டிப்பா கொஞ்சம் ஓவர் டைம், ஓவர் டியூட்டி பார்க்கணும். கொஞ்சம் மணிய கொஞ்சம் இறுக்கி புடிச்சு சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களால ஒரு சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சா, இன்னொரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதாவது நீங்க இந்த வேலை பார்த்துருக்கீங்க. அது போக உங்களால சைடு ஹசல் ஏதாவது ஒண்ணு சொல்லிக் குடுக்கிறது, டியூஷனோ, ஒரு யூடியூபோ, இல்லன்னா வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது கத்துக் குடுக்குறது, சொல்லிக் குடுக்குறது, வேற ஏதாவது ஸ்கில் செட் இருக்கா? உங்களுக்கு கிராஃப்ட் மெயின்டெயின் பண்ணுவீங்களா? டிராயிங் பண்ணுவீங்களா? அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஒர்க் வீட்ல ஏதாவது ரிசோர்ஸ் இருக்கா? விவசாயம் பண்றீங்களா? ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் பண்ணி நீங்க சைடு ஒரு இன்கம் டெவலப் பண்ணீங்கன்னா, அது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா மெயின்டெய்னா கார்னர்ஸ குடுக்கும். ஸோ இந்த ப்ரெஷர், இந்த ஃபீல் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு, தயவுசெய்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் உங்க கோல நீங்க ஸ்டெபிலிட்டி பண்ணீங்கன்னா, இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறதுல நம்ம தப்பிக்கலாம். ஸோ நான் தப்பிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் தப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா தயவுசெய்து லைக், செக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூங்க.